சாஃப்டான சப்பாத்திக்கு வெங்காய தொக்கு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் நல்லா வானல் காஞ்சதும் கடாயில் எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போடுறோம். நல்லா பொரிஞ்சதும் மணமாக இருக்கும். தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைக்காக போடுறோம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்றோம். ரோஸ்ட் ஆன பிறகு தான் நம்ம வெங்காயத்தை சேர்ப்போம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பட்டை துண்டு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறோங்க. நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிட்டேன். அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கும். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஒரு திடம் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அறியுமோ அந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் மாதிரி திடம் கிடைக்கும். சப்பாத்தியில் நல்லா ஒட்டும். அதனால் நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வெங்காயத்தொக்கு சப்பாத்திக்கு எப்பயுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சமைக்கிறேன்? வெங்காய தொக்கு வைக்கிறேன். எதுக்கு? நைட்டு சப்பாத்தியா? ஆமாம், சப்பாத்தி மாவு இந்த பக்கம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு வந்துடும். சாஃப்டாக இருக்கா? வாங்கி என்ன குழி பறிக்கிற? பழம் நோண்டுறியா? இதே இந்த எண்ணெய்லாம் சென்டரில் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதில் மசாலா போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். நான் இப்போ கரம் மசாலா போடுறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? மஞ்சத்தூள் போடுறேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா நிறைய வெங்காயம் போட்டேன். எந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சு இப்போ சூப்பராக. கொஞ்சமாக தான் வரும். ஆனால் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போடுறோம். அப்படியே லேசாக எண்ணெயிலே பரட்டி விட்டுட்டு அப்படியே கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே இப்படி லேசாக ஊற்றணும். இந்த சைடாக ஊற்றுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறணும். தண்ணி அவ்வளோவா சேர்க்கக்கூடாது. சேர்த்தனா இதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டிருப்போம். இப்போ கொஞ்சமாக போட்டால் கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெரிச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் குக்கில் வச்சுட்டு பண்ணனா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாய்மா. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்லேயே கொதிச்சுதுன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்லேயே கொதிச்சுன்னா சூப்பரான வெங்காய தொக்கு தயாருங்க. பாருங்கள், தண்ணியும் நம்ம ஊற்றணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம அரிஞ்சு போட்டால் எந்த அளவுக்கு சாஃப்டாகி ஒரு தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே அதாவது வெங்காயம் கட் பண்ணுறது நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி தொக்கு வச்சோம்னா சாந்து சூப்பராக இருக்கும். சூப்பரான சாஃப்ட்டு சப்பாத்தி பாருங்கள். கையால் பிக்கும்போது அப்படியே எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த சப்பாத்திக்கு வெங்காய தொக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எம்மி டேஸ்ட். வாங்க சாப்பிட்லாம்.